Hi everyone, this is Sumilda. So today நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஓகே, ஸோ இப்போ நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்பேனிங் ட்ரீனா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஐ ஹோப் ட்ரீனா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்பேனிங் ட்ரீனா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஹியர் நான் ஒரு ட்ரீ நம்ம எக்ஸாமுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த ட்ரீல நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹவு many நோட்ஸ், நம்மளுக்கு வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்ட்? ஸோ ஏ பி சி டி அண்ட் இ, அப்போ 5 நோட்ஸ். ஸோ அதோட கனெக்ஷன் எட்ஜஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க, அதோட வெயிட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, ரைட்? இது வந்து அன்டைரக்டட் கிராஃப், ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ரீல இது ஒரு ட்ரீ, அப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பேனிங் ட்ரீ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரீல இருந்து ஒரே ஒரு ஸ்பேனிங் ட்ரீ தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் ராங். நம்மளால மோர் தென் ஒன் ட்ரீயால மோர் தென் ஒன் ட்ரீயை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, டிசைன் பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஒன், இங்க நம்மளுக்கு வந்து 5 நோட்ஸ் இருக்குதா, அப்போ இதுல இருக்கிற எல்லா நோட்ஸ் ஏ பி சி டி இ, அப்போ இந்த 5 நோட்ஸுமே கனெக்ஷன்ல இருக்கணும். அதாவது ஏல இருந்து எல்லாத்துக்கும் கிடையாது, பட் கனெக்ஷன்ல இருக்கணும். அப்படின்னா எந்த நோடுமே ஐசோலேட்டட் நோடா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, இப்போ ஏ நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஏங்கிற நோடு வந்து எந்த நோட் கூட கனெக்ஷனே இல்லாம ஏ டு ஈக்கோ இல்லைன்னா ஏ டு பிக்கோ எனக்கு கனெக்ஷன் இல்லாம தனியா நான் இருக்கிறதுனா தட் இஸ் ஐசோலேட்டட் நோட் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, அதே போல இப்போ சப்போஸ் ஏ, ஓகே, ஏ ஏ டு இ நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ அதே தென் அகைன் ஏ டு பிலையும் எனக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இ டு பில கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது, லூப் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏ டு இ, இ டு பி அண்ட் பி டு ஏ, அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒரு சர்க்கியூட், தட் இஸ் அ சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ட்ரீல எனக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ மெயின் திங் எனக்கு வந்து எந்த ஐசோலேட்டட் நோட் இருக்கக்கூடாது, அதே போல எனக்கு வந்து சர்க்கியூட் இருக்கக்கூடாது, நோ சர்க்கியூட். ஓகேவா? சைக்கிள் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற எனக்கு ட்ரீ தான் எனக்கு எந்த ஸ்பேனிங் ட்ரீ நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கிரியேட் பண்ணலாமா? அப்போ இந்த ட்ரீல இருந்து நான் வந்து என்னென்ன மேக்ஸிமம் பாசிபிள் நம்மளுக்கு வந்து ட்ரீ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஏல நான் ஸ்டார்டிங் நோட் தான் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட வேர்டெக்ஸ் வந்து ஏ, அதுதான் எனக்கு ஸ்டார்டிங் நோட். ஸோ அப்போ நான் அதுல இருந்து நான் நெக்ஸ்ட் வந்து பியை நான் விசிட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ பி அதோட வெயிட் வேல்யூ 10. ஓகே, ஸோ பி டு நான் சி நான் ரீச் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ சி யோட வெயிட் வேல்யூ 1. ஓகே, சாரி 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, சில இருந்து அகெயின் நான் என்ன பண்றேன், சி டு டி. ஓகே, ஸோ அப்போ டி அதோட வெயிட் வேல்யூ எனக்கு வந்து 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டி டு இ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இதோட வெயிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, அகைன் எனக்கு வந்து இ டு ஏக்கு கனெக்ஷன் இருக்குது, பட் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இ டு ஏல எனக்கு வந்து போகக்கூடாது. எதுக்காக, சைக்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ எனக்கு வந்து எல்லா நோட்ஸுமே எனக்கு வந்து விசிட்டட் தான். ஏல இருந்து நான் பி சி டிஇ எல்லா நோடையும் நான் விசிட் பண்ணியாச்சு. அதே போல எனக்கு என்ன ஆகுது, சைக்கிள் ஃபார்ம் ஆகாம நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒரு ஸ்பேனிங் ட்ரீ. அப்போ ட்ரீ 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வேற என்ன பாசிபிளா இருக்குது, வேற ட்ரை பண்ணுங்களேன். ஸோ ஏ, ஸோ அதே இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இக்கு நான் விசிட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இல இருந்து நான் டைரக்டா சிக்கு போறேன். ஓகே, சி தென் கம் டு டி, தென் டி டு பி. ஓகே, ஸோ அப்போ அதோட வெயிட் வேல்யூனா 5, ஹியர் 7 அண்ட் 6, இங்க எனக்கு என்னது 2. ஓகே, எனக்கு இது ஒரு ஸ்பேனிங் ட்ரீ. ஏன்னா நம்மளுக்கு இங்க எதுவுமே இல்லைல்ல, ஃபார்ம் ஆகலையா, எந்த சைக்கிளுமே ஃபார்ம் ஆகல. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, இது அனதர் ஒன் எக்ஸாம்பிள். அப்போ நான் இதில் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, T1 அண்ட் T2. இப்போ நான் மினிமம் நம்ம டூ ஸ்பேனிங் ட்ரீ நம்ம கிரியேட் பண்ணி, இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸ்பேனிங் ட்ரீ என்னோட கிவன் ட்ரீல இருந்து என்னால் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பேனிங் ட்ரீனா இதுதான். அப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்னது, அப்போ நான் கொடுத்துருக்கிற என்னோட ட்ரீயோட வெயிட் வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவேன். ட்ரீயோட வெயிட் வேல்யூனா என்னது, ஒரு ட்ரீ இருக்குதுன்னா, ஓகேவா, ஸோ அதுல இருக்கிற எல்லா வெயிட் வேல்யூ, அதாவது எட்ஜஸ்ல இருக்கிற எல்லா வெயிட் வேல்யூ நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஒரு கிமுலேட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த வெயிட் வேல்யூ தான் ஒரு ட்ரீயோட வெயிட்னு நம்ம சொல்லுவோம். அப்போ T1ஓட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா T1க்கு என்னெல்லாம் வரும், ஃபர்ஸ்ட் ஒன் A to Bக்கு வந்து 10. ஓகே, பிளஸ் B to Cக்கு 1, தென் 2. ஓகே, அகெயின் பிளஸ் 3 which is equal to எனக்கு என்ன வந்திருக்குது, 10 plus 1 11, 13,
okay, then 6, 3 வந்து 6, okay, total weight 6, 16. அப்ப T1 ஓட weight value 16. அப்ப T2 க்கு எனக்கு என்ன வரும்? So 5 plus 7 12, 12 plus 6 18, okay, then 2 20, okay. So அப்ப எனக்கு total value எனக்கு வந்து 20, okay. So அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதே போல எனக்கு வந்து another இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A to B, தென் B to D, அகெயின் D to C, சில இருந்து E, இந்த மாதிரி நான் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ட்ரீ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிற இந்த வெயிட் வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம்னா அதுல மினிமம் வேல்யூ எதுதோ. ஓகே, ஸோ இப்போ T1க்கு நம்ம 16, T2க்கு வந்து 20. அப்ப இதுல எது வந்து மினிமம்? 16 தான். ஓகேவா? சப்போஸ் 16ங்கும் போது எனக்கு T1 தான் எனக்கு என்னது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அதாவது இந்த ரெண்டு நான் ட்ரீல நான் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா A2 E 5, தென் 3, தென் 2, தென் 1. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8, 8 plus 2 10, 10 plus 1 11. ஓகே, மினிமம் கம்பேர் டு T1. T1 நம்ம கம்பேர் பண்ணும்போது 16 விட நம்மளுக்கு வந்து மினிமம் ட்ரீ என்னால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்றோம்? ஒரு நம்மளா வந்து ஒரு மேனுவலா நம்ம கிரியேட் பண்றது. ஓகேவா? ஸோ பாசிபிளா இருக்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சதுல நம்ம டிசைன் பண்ணிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம வந்து எந்த ரீசனுக்காக படிக்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதாவது அப்ளிகேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட மெயின் அப்ளிகேஷன் என்ன? ஓகே, எந்த டாபிக் படிச்சாலுமே அதோட ரியல் டைம் அப்ளிகேஷன் என்னங்கிறத பார்த்துட்டு படிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஈஸியில நம்ம என்ன பண்ண முடியாது, மறந்துட மாட்டோம். அந்த டாபிக் அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த டாபிக் எந்த ஒரு அல்கோரிதமோ, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அல்கோரிதம்ஸா இருக்கட்டும், ஸோ அதுலலாம் ஏதாவது ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்கன்னா ஸோ அதோட மெயின் அப்ளிகேஷன் நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷன் என்ன, எதுக்கு அதை நம்ம அதை அப்ளை பண்றோம், ஓகே, ஸோ எதுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிசைன் ஃபர்ஸ்ட் மெயின் திங். அனதர் ஒன் தட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளானிங். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஒரு நெட்வொர்க், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கை, ஓகேவா, அதுல இருக்கிற நம்மள ஒரு எஃபிஷியன்ட் ரூட் நம்மளால டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? அது ரோட்வேயா இருக்கலாம், இல்ல ரயில்வேயா இருக்கலாம், இல்ல ஃபிளைட் கனெக்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கனெக்ஷன்ஸ்க்குமே நம்மளோட ஒரு எஃபிஷியன்டான ஒரு ரூட்டை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றோம். தட் இஸ் எம்எஸ்டிங்கிற டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட மெயின் நிறைய இருக்குது. டேட்டா கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாம், இமேஜ் செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து என்னன்னு படிச்சிட்டோம், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா படிச்சிட்டோம். அப்போ நம்ம மேனுவலா நம்ம வந்து டிசைன் பண்ண முடியுது. ஸோ அப்போ இதுல இப்ப நான் கொடுத்திருக்கிற என்னோட இந்த ட்ரீக்கு, ஓகேவா, இந்த ட்ரீக்கு நான் எது வந்து ஒரு ஆப்டா ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் நான் கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த ட்ரீல இருந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனை என்னால இதுதான் அப்படின்னு என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ற டெக்னிக். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா பிரிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிரிம்ஸ். ஓகே, ஸோ பிரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கால். ஓகேவா? ஸோ க்ரூஸ்கால். ஸோ இந்த ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? பிரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கால். ஸோ எதுக்காக நம்ம இந்த டெக்னிக் படிக்கிறோங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ பிரிம்ஸ் அண்ட் க்ரூஸ்கால் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், மினிமம் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனா நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ டுடே நம்மளோட கிளாஸ்ல நம்ம வந்து பிரிம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம க்ரூஸ்கால்ல என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ பிரிம்ஸ் அல்காரிதம். ஸோ அப்போ இதே ட்ரீல நம்ம வந்து ஸோ பிரிம்ஸ், ஓகே, ஸோ பிரிம்ஸ் அல்காரத்தில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு ட்ரீ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுல வந்து மினிமம் நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகே, ஸோ நம்ம பிரிம்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு கிவன் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம எப்படி வந்து பிரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பேனிங் ட்ரீ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க ஒரு 3 காலம்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் விசிட்டட், unvisited vertex or unvisited vertices, then illustration. ஓகேவா? ஸோ அப்போ 3 இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்
ஓகே, விசிட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், நம்மளோட சோர்ஸ் இங்க. நம்ம எப்போதுமே நமக்கு வந்து ஸ்டார்டிங் வேர்டெக்ஸ் வந்து 1 ஆர் ஏ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நான் 1 சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட வேர்டெக்ஸ் நான் வந்து 1 சூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ அதுல 2 ஃபீல்டை நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு என்ன அப்படின்னா, ஓகே 2 ஃபீல்டு நான் ஃபில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஸோ இந்த வேர்டெக்ஸ் எங்க இருந்து எனக்கு வந்து கனெக்ஷன், இதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் என்னங்கிறது, ஒன்னோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் என்ன, அதோட வெயிட் வேல்யூ. ஓகேவா, இந்த 2 ஃபீல்டு நான் ஃபில் பண்ணுவோம். அப்போ 1 தான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறதுனால அதுக்கு வந்து ப்ரீவியஸ் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதோட வெயிட் வேல்யூ இல்லை, நல். ஓகே, ஸோ அப்போ நத்திங். ஸோ அப்போ நான் 1 நான் இப்போ நான் விசிட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதே நான் வந்து 1 தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இங்க இருந்து எனக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் பாசிபிள் இருக்குன்னு பார்த்தோம்னா 1ல இருந்து 2, 1ல இருந்து 6க்கு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இங்க நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அன்விசிட்டட் வெர்டெக்ஸ்னா 1 நம்ம இப்போ நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 1க்கு அப்புறம் இருக்க மீதி எல்லா வெர்டெக்ஸையும் நம்ம வந்து இதுல எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் வந்து 2 நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ நான் 2க்கு எனக்கு என்ன அப்படின்னா உள்ள நான் என்னெல்லாம் கொடுக்கணும். ஸோ நான் 2 நான் விசிட் பண்றேன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன், ப்ரீவியஸ் யார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட எட்ஜ் வெயிட். ஓகேவா, அப்ப 2 1ல இருந்து எனக்கு வந்து பாசிபிள் இருக்குதா அப்படின்னா இப்ப நான் 1 விசிட் பண்ணதுனால எனக்கு வந்து 2ம் தெரியும், 6ம் தெரியும். மத்த எதுவுமே நம்ம இன்னும் விசிட் பண்ணல. ஓகேவா, 7, 3, 4, 5 எதுவுமே தெரியாது. ஸோ அது எல்லாமே அன்னோன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம 1 விசிட் பண்ணதுனால எனக்கு வந்து தெரியிற பாத் எல்லாமே எனக்கு வந்து 1 to 2க்கு எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் தெரியும், 1 to 6க்கு எனக்கு தெரியும். மத்த எதுக்குமே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோம், விசிட் பண்ண போறோம். ஸோ அப்போ 2ஓட ப்ரீவியஸ் கனெக்ஷன் பார்த்தோன்னா 1. ஓகே, ஸோ அதோட வெயிட் வேல்யூ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 25. ஓகே, ஸோ அதே போல நான் 3. ஸோ நெக்ஸ்ட் நோட், அதாவது நீங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்லயே வந்து எழுதிருங்க. ஓகேவா, அன்விசிட்டட் வெர்டெக்ஸ். ஸோ 3. ஸோ அதுக்கு நான் 3க்கு வந்து நான் பாக்குறேன்னா 3. பட் நான் எனக்கு என்ன ஆகுது, எனக்கு இன்னும் அதோட நான் இனிமே ரீச் ஆகல. ரைட், 1ல தான் நம்ம வந்து விசிட்டட். ஸோ அப்போ 1ல இருந்து நான் 2க்கு நான் ரீச் பண்ண முடியும், 6க்கு எனக்கு தெரியும். மற்ற எதுவுமே எனக்கு வந்து அன்னோன். ஓகேவா, ஸோ அன்னோன் அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துடலாம். ஓகேவா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீச் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ அதே போல நம்மளுக்கு வந்து 4மே நம்மளுக்கு வந்து தெரியாது. கரெக்டா, ஸோ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. 5க்கும் அதே போல எனக்கு வந்து ரீச்சபிள் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அதே போல 6க்கும் எனக்கு வந்து சாரி 6க்கு நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டா, ஓகேவா. ஸோ அப்போ 6க்கு எனக்கு என்ன வரும், 6க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ ஏல இருந்து நான் என்னால ரீச் பண்ண முடியும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 1. ஸோ அதோட வெயிட் வேல்யூ 10. ஓகே, ஸோ 7க்கு அதே போல எனக்கு வந்து அங்கிருந்து எனக்கு வந்து எந்த பாசிபிள் இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல எனக்கு வந்து ஸோ 1ல இருந்து என்னென்னலாம் பாசிபிளா இருக்குன்னு எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இது கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே, ஸோ வெயிட் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 2க்கு 3, 4, 5, 6, 7 எல்லாத்துக்குமே நான் என்ன செக் பண்ணுவோம், வெயிட் வேல்யூ நான் செக் பண்ணணும். 25, இது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டிங்கிறது நம்மளுக்கு வந்து பிக் வேல்யூ தான் கம்பேர் டு நம்மளோட நோன் வேல்யூஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ அப்போ இதுல நம்மளுக்கு வந்து மினிமம் வேல்யூனா 25 and 6, 10 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டு நம்மளுக்கு வந்து எது மினிமம் நம்ம பார்த்தோம்னா 10. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, நான் இதை நான் சூஸ் பண்றேன். அப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ இங்க நான் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணி என்ன பண்ணி கொடுத்துருவேன், 6 அதோட வெயிட் வேல்யூ 1, சாரி அதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 1 அண்ட் வெயிட் வேல்யூ 10. ஓகேவா, ஸோ நான் இங்க நான் ஒன்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க அதோட பார்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிடணும். ஓகேவா, ஸோ 1 to 6 அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு வந்து 10. ஓகேவா, இதான் இல்லஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ரிமைனிங் நம்ம இப்போ 1 பார்த்துட்டோம், 6 பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 2, 3, 4, 5 and 7க்கு நம்ம அதே அகெயின் திரும்ப இதே போல நம்ம எழுதணும். அப்ப எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஸோ 2ல இருந்து எனக்கு வந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, ஸோ இப்போ நான் வந்து 2ல நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓகே, ஸோ 1,25. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 to 2க்கு எனக்கு ஏதாவது வந்து பாத் வந்து இருக்குதா நம்ம பார்க்கணும். 6ல இருந்து நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதையே நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 25 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதே போல நான் 3யை நான் பார்க்கணும். ஸோ 3க்கு 6ல இருந்து ஏதாவது கனெக்ஷன்ஸ் வந்து பாசிபிள் இருக்குதா, இல்லை. ஓகே, ஸோ எதுவுமே நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அகெயின் அன்னோன். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னது 2, 3 and 4.
அப்ப நான் 4ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, 4லயும் அதே போல 6 to 4க்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. சோ நம்ம இன்னுமே விசிட் பண்ண முடியாது, unknown. ஓகே, சோ 5 நான் 5 பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, 5ல 6 to 5க்கு எனக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் 6 அதோட வெயிட் வேல்யூ 23. ஓகே, சோ நீங்க இப்படி நான் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது 2ல வந்து 1,25 இருக்குது. சப்போஸ் எனக்கு 6ல இருந்து எனக்கு வந்து கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை எனக்கு 6 to 2க்கு வந்து எனக்கு கனெக்ஷன் வித் வெயிட் வேல்யூ எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு 5 இந்த மாதிரி மினிமம் வேல்யூ இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், 6 to 6, நான் வந்து 5ன்னு எடுத்துக்கணும். இல்ல ஒருவேளை எனக்கு வந்து 6 to 2க்கு இப்போ என்னோட கனெக்ஷன் வந்து 6 to 2க்கு சப்போஸ் எனக்கு 13 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு 25, பட் என்னோட நியூ கனெக்ஷன்ல வந்து எனக்கு வந்து 13 இருக்கு அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ண முடியும், என்னோட ப்ரீவியஸ் ஒன்னையும் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது மினிமமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ 25 மினிமம் ஆல்ரெடி நமக்கு வந்து மினிமம் வந்து வெயிட் வேல்யூவே இருக்குதுன்னா அதையே நம்ம வந்து வச்சுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற நீட் இல்லை. ஓகே, சப்போஸ் இல்ல என்னோட நியூ கனெக்ஷனுக்கு வந்து நியூ விசிட் நான் பண்ண போகும்போது எனக்கு என்ன ஆகுது, மினிமம் வேல்யூ வருதுன்னா நம்ம அதை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது, சோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ, அகைன் 7 நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப 7, சோ 7க்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? சோ இல்ல. சோ அகைன் எனக்கு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஓகே, சோ இப்போ எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, வெயிட் வேல்யூ பார்த்தோன்னா 25 and 23. சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, 5 தான் மினிமம். சோ நான் வந்து ஸோ வேர்டெக்ஸ் வந்து நான் வந்து 5 நான் வந்து சூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ 5, ஸோ அதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 6 அண்ட் வெயிட் வேல்யூ 23. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், 1 6 10. அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கனெக்ஷன் 5, ஸோ அதோட வெயிட் வேல்யூ 23. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன கனெக்ஷன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், 5ல இருந்து நம்மளுக்கு வந்து வேற எங்கெங்கெல்லாம் ரீச்சபிள்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது எனக்கு ஆகுது, 5ல இருந்து 1ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இப்போ நம்ம வந்து 2வை பார்த்தோம்னா இல்ல. ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம எழுத முடியும், 5ல இருந்து 2க்கு அதே தான் எழுத முடியும். ஓகே, ஸோ 5 to 3க்கும் என்ன வந்து ரீச்சபிள் இல்ல. ஸோ 3 அன்னோன்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ 4க்கு இப்போ எனக்கு என்ன பண்ண முடியும், ஸோ என்னால முடியும். ஸோ இதோட வெயிட் வேல்யூ 20. ஓகே, ஸோ அப்போ 5 to 4க்கு எனக்கு கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதே போல 5 to 7க்கும் எனக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நியூவா நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம், 5 to 4 and 5 to 7க்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ 4 and 7க்கு மட்டும் என்னால கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்க நான் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறேன், ஸோ 2க்கு அகெயின் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அதே தான். ஓகே, ஸோ 3க்கும் எனக்கு என்ன பண்ணணும், அன்னோன் தான், இன்னும் நான் விசிட் பண்ணல. பட் என்ன பண்ண முடியும், 4க்கு எனக்கு வந்து நியூ கனெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, 5 to 4 20. ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும், 5, 20. ஸோ அதே போல எனக்கு என்ன ஆகுது, 6க்கும் எனக்கு வந்து கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம்னா 6க்கு எனக்கு இருக்குது. ரைட்? அப்போ 6க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணிட்டோம். ஸோ நோ நீட். ஓகே, ஸோ 7க்கு மட்டும் தான் நான் பார்க்கணும். இப்போ 7க்கு நான் பார்க்கும்போது ஸோ 5 to 7 22. ஓகேவா? ஸோ அப்போ 7, ஸோ அதோட ப்ரீவியஸ் வந்து 5, ஸோ அதோட வெயிட் வேல்யூ 22. ஓகே, ஸோ இது என்னோட நெக்ஸ்ட் இட்ரேஷன். ஸோ இதில் நான் பார்க்கும்போது அகைன் நான் செக் பண்ணணும், 20, 22 and 25. ஸோ இதுதான் எனக்கு வந்து மினிமம். கரெக்டா? ஸோ அப்போ நான் அகைன் நான் சூஸ் பண்றது, நான் எது சூஸ் பண்ணுவோம், அகைன் இங்கே நம்ம சூஸ் பண்றது 4, ஸோ அதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 5, ஸோ அதோட வெயிட் வேல்யூ 20. ஓகே, ஸோ சூஸ் பண்ணியாச்சா? ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த இட்ரேஷன்ல நம்ம என்ன கொடுப்போம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும், 5ல இருந்து நம்மளுக்கு வந்து 4. கரெக்டா? இப்போ என்ன கொடுப்போம், ஸோ 1 6 5 and ஸோ அதில் நம்மளுக்கு வந்து 4. ஸோ இதோட வெயிட் வேல்யூ 20. ஸோ ஹியர் 23 and 10. ஓகே, ஸோ இதனோட தேர்ட் இட்ரேஷனோட என்னோட இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து 4. ஸோ அப்போ நம்ம 4ல இருந்து பாசிபிள் பார்க்கணும். 4ல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஸோ இங்க பாருங்க 4 to 3. ஓகேவா? 4 to 3, அகெயின் 4 to 7. நம்மளுக்கு 7 ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு வந்து 5ல இருந்து 22 கொடுத்துருக்கோம். பட் இங்க செக் பண்ணி பாருங்க, 4ல இருந்து 7க்கு
17. அப்போ நியூ மினிமம் வேல்யூ நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகுதா? ஸோ அப்போ நம்ம 4 to 7 நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இதுல சப்போஸ் எனக்கு 27 இருந்துச்சுன்னா நான் 22 தான் வச்சிருப்பேன். இப்போ 17ங்கிறதுனால என்ன பண்றோம்? 4 to 7ங்கிற பாத்தை நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அதே போல நான் 2க்கு நான் பார்க்கும்போது 2க்கு எனக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை இன்னும், ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியாது, நான் 2க்கு வந்து ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதா வைக்கணும். ஸோ 3க்கும் இப்போ என்ன பண்ணலாம், 7க்கும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ 2க்கு நம்மளுக்கு வந்து சேம் தான். ஸோ 2 நம்ம என்ன கொடுக்க போறோம், 1,25 தான். ஓகே. ஸோ 3க்கு 4. ஸோ என்னோட வெயிட் வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்கோம், 11. ஓகே. ஸோ 11. ஓகே. ஸோ அது போல 7க்கு நம்மளோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 4, வெயிட் வேல்யூ 17. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எனக்கு வந்து கம்ப்ளீட். ஸோ இதில் எனக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25, 11 and 17. அப்போ இதுதான் எனக்கு மினிமம். ஸோ நான் 3 நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அகைன் எனக்கு என்ன கொடுக்கணும், ஸோ 1, 6, 5, 4 and எங்கே கொடுக்குறோம் நம்மளுக்கு கனெக்ஷன் 3. ஓகேவா? ஸோ அப்போ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுக்குறோம், ஸோ 11, here 20, 23 and 10. Okay. So இப்போ next நம்ம எதை choose பண்ணியிருக்கோம், so here என்ன choose பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து 3. கரெக்டா? ஸோ அப்போ 3 அதோட ப்ரீவியஸ் கனெக்ஷன் 4 and 11. ஓகே. ஸோ அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, எங்கெல்லாம் இனி 2 and 7க்கு மட்டும் தான் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ அப்போ 3ல இருந்து 2க்கு கனெக்ஷன் இருக்குது, மினிமம் வெயிட் வேல்யூ, ரைட்? ஃபர்ஸ்ட் நம்மளோட வேல்யூ 25, இப்போ நமக்கு வந்து 14. ஓகே. 7க்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து டைரக்டா 3ல இருந்து நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸா இருக்கிறதே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு வந்து 14 யாருக்கு, ஸோ 3 to 2க்கு வந்து அப்போ 2 of 3, 14. ஓகே. ஸோ அதே போல 7க்கு நம்ம என்ன கொடுத்துருவோம், 4, 17. அப்ப பார்க்கும்போது 14 and 17 பார்க்கும்போது ஸோ நம்ம இதை சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுப்போம், ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 கொடுத்துட்டு ஸோ அதோட வெயிட் வேல்யூ நம்மளுக்கு என்னது 14. ஓகே. ஸோ இதே டயக்ராம் தான் நம்ம இதுல டிரா பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம், அப்போ நம்ம 2 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நமக்கு வந்து 14. ஸோ ரிமைனிங் நான் 7 மட்டும் தான் நான் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நான் 7, 2ல இருந்து எனக்கு 7 விசிட் பண்ண முடியுமா? முடியும். வெயிட் வேல்யூ 12. ஆல்ரெடி நமக்கு வந்து 17 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 12 from 2. ஓகே. ஸோ அப்போ என்ன கொடுத்துக்கலாம், 7ல நான் வந்து நான் 2 சூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் 12. ஏன்னா மினிமம் நம்மளுக்கு ஆல்ரெடி 17 இருக்குது, 17 விட 12 மினிமம். ஸோ நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அகைன் என்ன ஆகுது, ஸோ இதுல நான் வந்து 7 நான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும், 7. ஸோ அதோட வெயிட் வேல்யூ 12. ஓகே. இதுதான் என்னோட ஃபைனல் டயக்ராம். ஓகேவா? இந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா, இதுதான் என்னோட ஃபைனல் டயக்ராம். இதுதான் லாஸ்ட்ல நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட கிவன் ட்ரீக்கான ஸ்பானிங் ட்ரீ. ஓகே. ஸோ அப்போ நான் லாஸ்ட்ல நீங்க என்ன எடுத்து எழுதணும் அப்படின்னா என்னோட டோட்டல் வெயிட். அப்போ எனக்கு என்ன ஆகுது, ஸோ 10 plus 23 plus 20 plus 11 plus 14 plus 12. அப்போ இதோட ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் அதுதான் என்ன கொடுக்கும், இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஓகே. ஸோ அதுக்கு என்ன வெயிட் வேல்யூ வருதுங்கிறத அதை நம்ம கொடுத்த மாதிரி மினிமம் ஸ்பானிங்கோட வெயிட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஃபைண்ட் பண்ணி எழுதுவோம், ரைட்டா? ஸோ அதே போல இதோட வெயிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னங்கிறது லாஸ்ட்ல எழுதணும். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், ஸோ 90. அப்போ இந்த T1ஓட வெயிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா? சம் ஆஃப் ஆல் எட்ஜஸோட வெயிட். ஓகேவா? ஸோ அப்போ பிரிம்ஸ் அல்காரிதம்னா இதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம விசிட்டட் நோட் ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா? 1 சூஸ் பண்றோம். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து 2 ஃபீல்ட்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் கனெக்ஷன், அதோட வெயிட் வேல்யூ, இதெல்லாம் அன்விசிட்டட் வெர்டெக்ஸ். ஸோ அதுல இருந்து நான் எதெல்லாம் நான் விசிட் பண்ண போறேன், ஓகேவா, அதெல்லாம் நம்ம அதுல இருந்து என்ன பண்ணணும், மினிமம் எந்த எந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து மினிமம் வெயிட் வேல்யூ இருக்கும், ஸோ அதை நான் பிக் பண்ணி நான் இங்க எடுத்து எழுதுவேன் இதெல்லாம் நான் விசிட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ அப்போ என்னோட பார்ட் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2, okay, sorry, 1 to 6, then 5, 6ல இருந்து 5, 5 to 4, 4 to 3, 3 to 2 and 2 to 7. ஸோ இந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா பாத்தை விட நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் நம்மளுக்கு மினிமம் வெயிட் வேல்யூ